Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah. Bismillahirrahmanirrahim. Qalu subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Wa ma tawfiqi illa billah la hawla wa la quwwata illa billah. Alhamdulillah. சகோதரர்களே, இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள். இதில் பிரத்யோகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஹ்ஃபுடைய சூறாவை ஓத சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கஹ்ஃபுடைய சூறாக்களை நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல சிறப்புகள் இருக்குது. இப்போ அதில் நமக்கு ஒரு சில செய்திகள் எடுத்துருக்குறோம். அதில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த நன்மையும் முந்தாது அப்படின்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த நன்மையும் முந்திட முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது அப்படின்ட்டாங்க. அவ்வளோ சிறப்புள்ள களிமா. அந்த களிமாவை பற்றி அல்லாஹ் அந்த கஹ்ஃபுடைய சூறாவில் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி. ஜும்மாவுடைய நாளில் கஹ்ஃபுடைய சூறா 18வது அத்தியாயம். குரானில் 18வது அத்தியாயம் குகைவாசிகள் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கும். அதில் கடைசி சூறா, கடைசி ஆயத்து வருது. கடைசி ஆயத்து பார்த்தீங்கன்னா, குல்லவு கான பஹ்ரு மீதா தள்ளி கலிமாத்தி ரப்பி ல நஃபிதல் பஹ்ரு அன் பதந்த கலிமாத்து ரப்பின்னு வரும். இந்த ரப்புடைய இந்த களிமா இருக்குது. இந்த களிமாவானது, இந்த களிமாவுக்கு நீங்கள் அர்த்தம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, குல்லவுக்கான பஹ்ரு மீதா தள்ளி கலிமாத்தி ரப்பி ல நஃபிதல் பஹ்ரு அன் தன் கலிமாத்து ரப்பி வலவு ஜிஹனா பி மிஸ்லிஹி மததா. ரப்புடைய கலிமாவுக்கு நீங்கள் அர்த்தம் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கடல் தண்ணியை பூராமே, பஹருன்னு சொல்கிறாங்களா கடல் தண்ணியை பூரா நீங்கள் மையாக்கி எழுதினாலும் அந்த ரப்புடைய அந்த கலிமாவுக்கு அர்த்தம் எழுதி முடிக்க முடியாது. இன்னொரு கடலை நீங்கள் உதவிக்கு கொண்டு வந்தாலும் அதுவும் தீர்ந்து போயிடும். நஃபீதல் பஹ்ரு அப்படின்னு சொல்கிறான். நஃபி ஆயிரும், இன்னொரு கடலும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நம்ம புழக்கத்தில் உள்ள செய்தி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர